ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். குறைவான பொருட்களை வச்சு செஞ்சுருக்கிற இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு மேலே க்ரன்ச்சியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்து செஞ்சு கொடுங்க. இதை நீங்கள் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம். இதை செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் தேவைப்படாது, 10 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த சூப்பரான பனானா பைட்ஸை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்குங்க. நறுக்கின தேங்காய் 1/3 கப் சேர்த்துக்குங்க. இது கூட 5 ஏலக்காய் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா அரைச்சிருங்க. தண்ணி எதுவும் சேர்த்தக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சிருக்கணும். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க. மூணு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற தோலை நீக்கிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. ஏற்கனவே நம்ம சர்க்கரையும் தேங்காயும் அரைச்சிருந்தோம்ல, அதே ஜார்லேயே சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். நம்ம அரைச்ச வாழைப்பழத்தை ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயோடு சேர்த்துக்குங்க. இது கூட 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்குங்க. ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்குங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை பொரிக்கிறதுக்கு எண்ணெயை சூடு பண்ணிடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி கரண்டி இல்லைன்னா ஸ்பூனில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அதே மாதிரி இதை பொரிச்சு எடுக்கும்போது நம்ம நான்ஸ்டிக் பாத்திரத்தில் தான் செய்யணும். அப்படி இல்லைன்னா அடிகனமான பாத்திரத்தில் செஞ்சுக்கோங்க. இதில் நம்ம வாழைப்பழம் சேர்த்துருக்கிறதுனால எண்ணெயில் மாவை சேர்த்த உடனேயே பாத்திரத்தோடு ஒட்டி பிடிச்சிக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக வைங்க. உடனே நம்ம திருப்பி விடக்கூடாது. லைட் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா திருப்பி விடுங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். நல்லா வெந்ததுக்கப்புறமா மெதுவாக இதை திருப்பி விடுங்க. வேகிறதுக்கு முன்னாடியே திருப்பி விட்டிங்கன்னா இந்த மாவு எண்ணெயில் கரைஞ்சி போயிடும். நல்லா வெந்ததுக்கப்புறமா 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்குங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா இதை எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துருங்க. மிச்சம் இருக்கிற மாவில் இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. பத்தே நிமிஷத்தில் நல்ல சூடான வாழைப்பழம் ஸ்நாக்ஸ் தயாராகிடுச்சு. குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்து செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். மேலே நல்லா முறுமுறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிப்பியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ரெசிபியோட வர வரைக்கும் பாய்.